Good morning guys. இன்னைக்கு day 4 vlog in Kashmir. இங்க தான் காஷ்மீரி கேசர் ஒரிஜினல் கிடைக்குதா. அதாவது கேசர்னா ஒண்ணும் இல்ல, குங்குமப்பூ. ஒரு கிராம் வந்து 300 ரூபாய் கிடைக்கும்னு நம்ம வேன்கார் இப்பதான் இறக்கி விட்டு சொன்னாரு. சரி வாங்க உள்ள போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. இந்த சைடில் இப்போ வந்தோம், அந்த சைடில் தான் ஃபுல்லாக அதோட அறுவடை பண்ணுற இடம் ஃபுல்லாக இருக்குது. பாருங்க ஏகப்பட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ் ஐட்டம் நிறைய வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் நம்ம கடையில் இருக்கிற மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது. ஆனால் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சரியான குவாலிட்டி. பேக்டு டேட்ஸ்லாம் இருக்குது. டேட்ஸு அது வந்து வால்நட்டு, உடைக்காத வால்நட்டு நல்லா இருக்குது, உடைக்காத வால்நட்டு ஒர்த்து தான். இது மொத்தமாக மிக்ஸ்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது இதில். இதுதான் கைஸ் அந்த ஒரிஜினல் குங்குமப்பூ. கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் மேலே இருக்கும், எனக்கு தெரிஞ்சு 100 கிராம் மேலே இருக்கும். பேக்கிங்கை பாருங்கள் பலமாக இருக்குது. இது வச்சுருக்கோம், நீங்கள் ஓப்பன் பண்ணாலே அப்படி ஒரு வாடை அடிக்கும், சரியான வாசனை. ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த அளவு ஃப்ரெஷ்ஷான ட்ரை ஃப்ரூட்ஸு சாப்பிட்டதில்லை. நமக்குலாம் வந்து செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி தான் வருது நம்ம ஊரில். ரைஸ் தான் ப்ளூபெரியாம், வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். சரி ஃப்ரெஷ்ஷு சமோசெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப பிடிக்கும், அதனால் இனிப்பாகவே இருக்குது ப்ளூபெரி. கைஸ் கொஞ்சம் பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா பெஹல்கம் போயிட்டுருக்கோம். அங்கே ஹார்ஸ் ரைடு எனக்கு பண்ணணும் ரொம்ப ஆசை. எல்லாருமே அதுக்கு தான் வெயிட்டிங்கு. நேற்று சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணியிருந்தோம், அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லைனா போய் பார்த்துட்டு வாங்க. அதில் ஸ்கீயிங் பண்ணேன், அது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு, இன்னும் நல்லா கற்றுக்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. அப்புறம் ஒரு ஸ்லெட்ஜு ஸ்லைட் பண்ணேன், அவ்வளோதான். மித்தபடி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த ஸ்னோஃபால் நின்று அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம் பெஹல்கமுக்கு. பெஹல்கம்லேயும் இங்கே கொஞ்சம் வெயில் அடிக்குது, பெஹல்கமில் ஸ்னோஃபால் வெளுத்துவாங்க தான். வாங்க போகலாம். Hola gente, mueve tu cuerpo, haz eso acá alrededor, será un tres, rompe la pio. என்ன ஒரு வியூ, போகிற ரூட்டே அப்படி இருக்கு. கைஸ் இதுதான் ஃபுல்லாக சாஃப்ரான் வேலி, நம்ம குங்குமப்பூ அறுவடை பண்ணுறாங்களா அந்த பிளேஸே இதுதான். எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஐஸோடு சேர்ந்து அப்படியே அந்த சாஃப்ரான் வளருது, செம்மையாக இருக்குது, ஒர்த்து தான். இந்த ஹைவேல தான் போகிறோம். அந்த ஹைவே உண்மையிலேயே சூப்பராக இருக்குது, பாருங்க வியூவே பயங்கரம் அப்படி இருக்கு. இங்கேயும் வீடெலாம் கட்டியிருக்காங்க பயங்கரமாக, குட்டி குட்டி வீடு அழகழகாக இருக்கு. விஜய் ஃபேன்ஸ் உங்களுக்காக சரியான ஒரு ட்ரீட் வச்சுருக்கேன். லியோ மூவி ஷூட் பண்ண ஸ்பாட் இந்த கஃபேக்கு வந்திருக்கோம். ஷிஃபார் ரெஸ்டாரண்ட், ஷிஃபார் கஃபேக்கு இதான் அந்த ஸ்பாட். இங்கே பாருங்கள் ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க, விஜயோட ஃபோட்டோஸ் என்ட்ரன்ஸ்லேயே. இங்கே தான் ஷூட்டிங் நடந்துச்சு. இந்த இடத்துல தான் இந்த இடத்துல தான் தளபதியோட தலை தான் வருது. நம்ம தலைஃபேனால தலை தான் வருது. தளபதி வந்து இந்த கஃபே தான் ஓன் பண்ண மாதிரி அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க, அந்த ஸ்பாட் தான் இது. இந்த கஃபே வந்து ரொம்ப யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர்லாம் பயங்கரமாக இருக்குது. படத்துக்குள்ள ஸ்பாட் வந்தாச்சா, தளபதி டிவிக்கே. லியோ தலை, உங்க டிவிக்கே பற்றி பேசுங்க. தளபதியோட இடத்துக்கு வந்தாச்சு, எனக்கு ரொம்ப ஹாப்பினஸாக இருக்கு. அந்த மூவி பார்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டியாவது இந்த இடத்துக்கு வரணும்னு நினச்சேன். ஸோ அந்த ஆசையை சார் நிறைவேற்றிட்டார், ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சேர்லாம் வேணாம், ப்ரோ தான், நம்ம பிரதர் தான் எல்லாரும். எல்லாம் அவங்க ஆசையை நிறைவேற்றணும், ட்ரீமை நிறைவேற்றணும், அதுதான் நமக்கு ஆசை, நம்ம சந்தோஷம். இந்த இடத்துல தான் நம்ம தளபதி வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த சீன் ஒரு இது இருக்கும், ஷேடாஸ் டு தி லெஃப்ட். இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் மாதிரி நடக்கும். அந்த இடம் இந்த பேக் சைடு, இந்த பேக் லைன்ல தான். வந்தாச்சு. லியோ மூவியில் பார்த்துட்டு நேரில் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. அந்த வில்லன் சீன் வந்து கரெக்டாக இந்த லொக்கேஷனில் தான், இந்த இடத்துல தான் ஸ்பாட்ல இருந்து பேசுவாங்க அவங்க. ஆக்சுவலி இந்த ஹோட்டல் பேர் வந்து ஷிஃபார் ஹோட்டல். நீங்கள் டுவர்ட்ஸ் பால்கம் போகிறீங்கன்னா ரைட் சைடில் வந்து ஷிஃபார் ஹோட்டல் இருக்கும். சாக்லேட் காஃபி ரொம்பவே நல்லா இருக்கும். ஜஸ்ட் 110 ரூபீஸ். ஆமாம், சாண்டி மாதிரி நீங்களும் இங்கே வந்து சாக்லேட் காஃபி கேளுங்க தருவாங்க. நீங்கள் நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து தமிழ் பீப்புள் வந்து இங்கே மோஸ்ட்லி வெல்கம். ஏன்னா லியோ மூவிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலுக்கு வந்து பயங்கர ப்ரொமோஷன், நிறைய பேர் வந்துட்டு போயிட்டாங்க. ஸோ தமிழ் பீப்புள் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே மஸ்ட் விசிட் பண்ணுங்கள். அதுவும் பெஹல்கம் போகிற ரூட்டில் தான் இருக்குது, டுவர்ட்ஸ் பால்கம் ரூட் தான். கண்டிப்பாக நீங்கள் போகும்போதே பார்த்துருங்க, ஏன்னா நீங்கள் ரிட்டன் வரும்போது பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்காது. ஏன்னா வேறு ரோடு, நீங்கள் காஷ்மீர் போகிற மாதிரி இருந்தால் வேறு ரோட்
போயிருவீங்க. அதனால வந்து ஸோ மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. கண்டிப்பா அது மஸ்ட் விசிட்டட் பிளேஸ். கண்டிப்பா வந்து பார்த்துப்போம். இந்த மாதிரி அட்வென்ச்சரா உங்க ட்ரீம்லாம் நிறைய ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம டிராவல் கம்பெனியை காண்டாக்ட் பண்ணுங்க. Welcome to Pahalgam, guys. சின்ன ஆறு ஓடுது. வெள்ளை குதிரை அங்க ஒரு குதிரை நிக்குது. ரைட் பண்ண போறோம். நிறைய குதிரை நிக்குது. ஏகப்பட்ட குதிரை நிக்குது. அப்படியே சின்ன ஆறு அப்படி உறைஞ்சிருக்கு. இது ஃபுல்லா ஆறு அப்படி உறைஞ்சிருக்கு. வெல்கம் டு பஹல்காம். பஹல்காம் ஊர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. ட்ரீஸ் எல்லாமே ஏதோ மினி சுவிட்சர்லாண்டில் இருக்கிற ஃபீல் கொடுக்குது கைஸ். நல்லா சொன்னார் அப்பவே நம்ம டிரைவரு, மினி சுவிட்சர்லாந்து இந்த மாதிரியே இருக்கு. ஓ கீழே ஸ்னோ தெரிக்குது. இதெல்லாம் வந்து விண்டோ திறக்கவே முடியல, இப்படி ஃப்ரீஸ் ஆகுது 2 நிமிஷத்துல. ஆனால் இங்கே ஸ்னோஃபால் இல்லை. குல்மார்க்ல சரியான ஸ்னோஃபால் இருந்துச்சு, இங்கே இல்லை. பட் பரவாயில்ல, நேற்றே நாங்கள் நல்ல ஸ்னோவில் ஆடிட்டோம். நாங்கள் ஹார்ஸ் சைடு போகிறதுக்காண்டி மட்டும் தான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வரோம். ஆனால் அதோட இந்த வியூ கண்டிக்க ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்குது நம்மளுக்கு. guys, மினி சுவிட்சர்லாண்டில் ஹார்ஸ் ரைடு போக போகிறோம். we are here. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது இதுக்கு தான். பாருங்கள் எவ்வளோ ஹார்ஸஸ் இருக்குது. இப்போ நம்ம இங்கே 1000 rupeesக்கு கூட்டு போக போகிறாங்க நம்மளை. மொத்தம் 4 பிளேஸ் கூட்டு போவோம். அதுவும் அஸ்லி பைசன் வழி கூட்டு போவோம். இதுக்கெல்லாம் கூட்டு போய் சுற்றி காமிச்சோம். ஹார்ஸ் ட்ரெக்கிங் இது சொல்ல போனால். குதிரை சாவ போகுது. வெற்றி வெற்றி வெற்றி. guys finally நான் ரொம்ப ஆசைப்பட்டு வந்த அந்த ஹார்ஸ் ரைடுக்கு கிளம்பியாச்சு. 1000 ரூபாய்க்கு பேசியிருக்கோம். ஃபர்ஸ்ட் 2500 சொன்னாங்க. அவங்ககிட்ட எப்படியும் அடிச்சு பேசி 800 ரூபாய்க்கு பேசணும், வாய்ப்பே இல்லைன்ட்டான். சரி நீங்கள் தமிழ்நாட்டுக்காரங்க கேரளாக்காரங்களாம் வந்தாங்களே இப்போ தான் பார்கெயின் பண்ணுறாங்க அப்படின்னாங்க. அப்புறம் நான் சரி ரைட்டு உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் 1000 ரூபாய்க்கு முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி ஜாமுன்னு ரைட்டு போயிட்டுருக்கோம். வேற மாதிரி ஸோ ஹாப்பி बहुत खुश हूँ मैं. कुदिरा राइड போறோம் பஹல்காம்ல. ரைட் जाओ அப் குதிரை ஓட்டுறவனாவே மாறி போயிட்டானே எப்படி. ஓ ஓகே பயங்கரமா இருந்தியா அது இந்த குதிரை. யோசிச்சு இருந்தியா பாது சாய்க்காம கூட்டு போயிருப்பா. நம்ம தான் இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டோம். ரேஸ் போடுது மாப்பிள்ளையாளு. தள்ளி விடாம தான் சரிதான். பல்லு இருக்கு பயமா இருக்குன்றாங்க. ஜாவோ ஜல்தி ஜாவோ.
பயப்பட சண்டை போடாதீங்களே. நம்ம மொத்த டீம் ஒன்னா சேர்ந்து போயிட்டு இருக்கோம். வேற மாதிரி வைப்பு வந்து ப்ரோ கொஞ்சம் லைட்டா உள்ள பயம் இருந்தாலும் அதை காமிச்சிக்க ஃபேஸ்ல காமிக்க கூடாது. गाइस இதுதான் பெஹல்கம் வேலியா பாத்துடுங்க. பாட்டில ஸ்டீவரிங் ஆகலாம் ஏத்தாலே முடியாத மாப்பிள்ள பார்த்து போ மாப்பிள்ள. ஜல்தி தாவோ. இப்போ நம்ம வந்து ஆர் சைடு எப்படி பண்ணுறோம் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இப்படி ரைட் எழுத்தான் மாப்பிள்ள திரும்பும். அப்படி இல்லை ஒன்றும் கேட்க மாட்டான், ஸ்ட்ரைட்டாக போவான். ஆமாம் ட்ருன்னா ஓடுவாப்புல. ரூட்டை பாருங்கள், அப்படி சைடில் ஸ்னோ, இதில் ஒரு ஹார்ஸ் ரைடு. இதுக்கு மேலே என்ன வேணும்? கனிமரக். ஓகே, கனிமரக்னா மைதான் மாதிரி. ஓகே இது வந்து ஒரு கிரவுண்ட் மாதிரி பிளேஸ் இது. तुम्हारा नाम बोलो. ईशान. ப்ரோ இவனை நம்ம ஃபன் பண்றது தெரியுதா இல்ல என்னன்னே தெரியல ப்ரோ. கண்டுபிடிச்சா நம்ம. ஆனா உனக்கு தமிழ் தெரியுது ப்ரோ. உசாரு நான் மொட்டன் கூப்பிட்டேன்னு என்ன முறைக்கிறான் அவன். மொட்டனோட பின்னாடி உன மொட்டன் சொல்றான். மொட்டன் சொல்றான்னு சொன்னா தெரியுமா அவன்? பாத்தீங்களா நீங்க? வந்து காஷ்மீர் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எல்லாருக்குமே தமிழ் தெரியும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல வந்து நிறைய பேர் பிசினஸ் பண்றாங்க. சோ மேக்ஸிமம் 50% பீப்புளுக்கு வந்து தமிழ் பக்காவா தெரியும் எல்லாருக்குமே. ஆமா. பிளேஸ் பேர் பாத்தீங்கன்னா கனிமராக்கா ப்ரோ. ஆனா உண்மையிலே வேற லெவல் ப்ரோ. 1000 ரூபீஸ்க்கு வர்த் ப்ரோ. நாங்க பாத்தீங்கன்னா 2500 பாத்தீங்கன்னா பர் ரேட் சொன்னாங்க. நம்ம ப்ரோ தான் பாத்தீங்கன்னா கடைசியில எப்படி ப்ரோ பேசுனீங்க அவன்கிட்ட? இல்ல நம்ம வந்து ரெகுலரா நம்ம வந்து டூரிசம்ல வந்து தெரியும் நம்ம என்ன பிரைசிங் இருக்கும். அதுவும் இல்லாம traveling.com பாத்தீங்கன்னா கீழ நான் கான்டாக்ட் பண்றேன். ப்ரோ பாத்தீங்கன்னா நம்ம அன்சாரி ப்ரோட பேஜ் தான், மறக்காம போய் கான்டாக்ட் பண்ணுங்க. சொல்லுங்க ப்ரோ. இப்போ சொல்லுங்க ப்ரோ. ஆக்சுவலி வந்து யூனியன் பிரைஸ் இருக்கும். அந்த யூனியன் பிரைஸ் ஃபர்ஸ்ட் நீங்க எங்க போனாலும் எந்தெந்த பிளேஸ் போனாலும் யூனியன் பிரைஸ் வந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அது தெரியாம வராங்க, அதனால தான் வந்து அதிகமா அமௌண்ட் வாங்குறாங்க. ஆனா 2500ன்றது ஒரு ஸ்கேம் மாதிரி தானே ப்ரோ? கண்டிப்பா. மாப்பிள்ள உன் பேர் வந்து ராக்கி பாய்னு வச்சிருக்கேன். ஜம்மு ஓடுற, பயங்கரமாக ஓடுற, போய்கிட்டே ரைட் சைடு போ. இதுதான் மைதான் ஆஃப் பெஹல்கமா. மைதானமா. அச்சா பவுத் சுந்தர் ஹே. கைஸ் இந்த பிளேஸ் தான் ஃபோட்டோஸ் இருக்க மெயினான பாயிண்ட்டு. இவ்வளோ நேரம் ரோட்லாம் வந்துட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் அந்த ஸ்னோ மேலே அப்படி வாக் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஒர்த்து வந்தது, இந்த ஹார்ஸ் ரைடு வந்தது ஒர்த்து. ஒரு ரூபாயும் ஒர்த்து. அப்படி மினி சுவிட்சர்லாண்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கைஸ். நீ சுவிட்சர்லாண்டே தான். குதிரை ஒரு குதிரை மேல ஏறுது. இருக்க குதிரை பாத்தீங்கன்னா சரியில்லை, வெள்ளை குதிரை. ஆக்சிடென்ட். அவன் என் பல்லா பூச்சி பார்த்துட்டு போறான். அந்த ஆப்போசிட் போல குதிரையில எல்லா குதிரையும் பாத்தீங்கன்னா ஒரு ரகமா இருக்கு. எல்லாம் பாத்தீங்கன்னா குளிருக்கு ஈட்டா ஒரு குதிரை மேல இன்னொரு குதிரை ஏறுது. எப்படி இருக்கு? அச்சா பவுத் அச்சா. பல்கம் வந்து மிஸ் பண்ணாதீங்க கைஸ். இது ஒரு செம்ம அழகான வேலைங்க. நல்லா வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் படுத்து கிடந்து இப்போ ஷார்ட் எடுத்தேன், சூப்பராக இருந்துச்சு. அது லைட்டாக ஸ்னோஃபால் அடி ஆகுது. குட் ஸ்பாட்டு ஃபார் ஃபோட்டோஸ். மாப்பிள்ள விழுந்துட்டான். பேசிட்டு தான் இருந்தேன், விழுந்துட்டான். லேட்டாக வந்து விழுந்துட்டான் மாப்பிள்ள சைஸுக்கு வந்து வண்டி கிடைக்கல, கோடா கிடைக்கல. அதனால மாப்பிள்ள இங்கே விழுந்து மாதிரி எஞ்சி போகிறான் வந்து. இப்போ நம்ம எங்க இருக்கோம் பாருங்க, அந்த மலை வியூ. இங்க தங்குறவங்கலாம், இங்க வாழ்றவங்கலாம் எப்படி டெய்லியுமே இந்த வியூவை ரசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு வகையில இது போனா லக்கு தான், இன்னொரு வகை போனா அது ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்கும் தங்குறதுக்கு. இவ்வளோ குளிரில் வாழ்றதே கஷ்டம் தான் கைஸ். நமக்கு இது வெறும் ஒரு நாள் டூரிஸ்டாக வந்திருக்கோம். வாழ்க்கை ஃபுல்லாக இங்கே இருக்குன்னா அது வேற மாதிரி தான். தலை இங்கே வந்து ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 5 பேர், அதாவது 5 இடம்னு சொல்லிட்டு 3 இடத்துக்கு கூட்டு போயிட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. 1000 வாங்கினாங்க, 2500 சொன்னானுங்க. இப்போ வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க. பைசன் வழி கூட்டு போயிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கிறாங்க, ஸ்கேம் பண்றாங்க கைஸ். நீங்க அஸ்லி பைசன் வழி போறேன் கேளுங்க. 5 கிலோமீட்டர் தான் பைசன் வழி இங்க இருந்து. நம்மள அங்க கூட்டு போய் ஏமாத்திட்டு இருக்காங்க, பக்கா ஸ்கேம் பண்றாங்க. உஷாராங்க இங்க வந்தா. தலவதே ப்ரோ ஜாலியா இருக்கா ப்ரோ?
அது போவே இல்லை ஒரு ஹேட்டு கிடக்காரு. சண்டை போடாதீங்க மாப்பிள்ளடா, பார்த்து போங்க. ஏம்ல இப்படி பண்றீங்க? ஏங்க அவன் மாப்பிள்ள மேலே ஏறுறான். உண்மையிலே ஒருத்திங்க ஸ்கேம் பண்ணுறாங்க, உஷாருங்க. இதான் பைசரன் வேலி. ஆக்சுவலாக பைசரன் வேலி இதுதான். இந்த வர ஸ்பாட்டு பயங்கரமாக இருக்குது. கைஸ், இதுதான் உண்மையான பைசரன் வேலி. இந்த இடத்துக்கு வாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கே வந்து வியூவே பயங்கரமாக இருக்குது. இந்த வழுக்குது, இந்த வியூ பாருங்க, சரியான வியூ. இங்கேருந்து அப்படி இங்கேருந்து மேலே பார்த்தாலும் பயங்கரமாக இருக்குது. இந்த படத்துக்கு இருந்து ஃபோட்டோ இருக்காங்களா, அந்த மாதிரி எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நானும் எடுத்துட்டேன். இந்த பைன் ட்ரீஸு அப்படி ஸ்லோப்பாக இருக்கிற அந்த மவுண்டெயினு ரியலி ஒர்த்து. இங்கே வந்தது இவ்வளோ தூரம் இந்த ஹார்ஸ் ரைட் பண்ணி வந்தது ஒர்த்து. ஒரு ரூபாயும் வருது. சூப்பர் பைசன் வேலி, ஃபுல் பைசன் வேலி. ஒரு வியூ பார்த்துக்கோங்க, ஃபுல் பைசன் வேலி. காஷ்மீர் வரீங்கன்னா பேல்கம் வராமல் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. அதுவும் இந்த பைசன் வேலி, அஸ்லி பைசன் வேலின்னு கேட்டுவாங்க. அப்போ தான் இந்த பிளேஸுக்கு நீ வர முடியும். இங்கே வந்து குளிரில் என் வாயை எப்படி அசைக்க முடியல, அதான் வாய்க்கு வந்து குளருது. எதுவும் நினச்சிக்காதீங்க. இந்த பாருங்க இந்த வியூவை அடிச்சிட்டு ப்ரோ. இந்த வியூவை வந்து பார்க்கணும் கண்டிப்பாக. நீங்கள் வாழ்க்கையில் ஒரு டைமாவது இந்த இடத்துக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுங்க கைஸ், அப்புறம் ரெக்ரெட் பண்ணுவீங்க ரொம்பவே. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோட்டோ சரியான டி ஏதாச்சு. ஃபுல் ஃபன்னு தான். இங்கே போங்க, காஷ்மீரை ஃபுல்லாகவே சுற்றி பாருங்கள். இன்னும் நிறைய பிளேசஸ் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த மாதிரி இன்னும் 1000 ஸ்பாட்ஸ் இருக்குது. அதுவும் மெயினாக 3 ஸ்பாட்ஸ் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த ஸ்பாட்டு பேல்கம் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம திருப்பி போக வேண்டிய டைம் ஆகிட்டு. நீங்கள் லட்சமாக செலவு பண்ணி சுவிட்சர்லாந்து போகிறத விட இந்த மாதிரி ஒரு அழகான வேலிக்கு, அதுவும் நம்ம இந்தியாவில் இருக்க காஷ்மீரில் உள்ள வேலிக்கே நீங்கள் வரலாம். பைசரன் வேலி பேல்கமில் இருக்குது. ஸ்ரீநகர்லேருந்து இன்றைக்கி நம்ம வந்தோம். இன்றைக்கி டே ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுது. நிறைய ட்ரீம் அண்ட் பக்கெட் லிஸ்ட் நான் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் நிறைய என்னோடய ட்ரீமெல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். சூன் ஒரு 100 கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணுறது தான் என்னோடய ஆசை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கைஸ், ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். எனக்கு இந்த மாதிரி அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டினா ரொம்ப பிடிக்கும். எல்லாம் மிஸ் பண்ணாமல் நான் பண்ணிடணும்னு நினைப்பேன். இதுக்கெலாம் செலவு பண்ணுறது வந்து நான் ஒரு பெரிய விஷயமாக நினைக்க மாட்டேன். நம்மகிட்ட ரூபாய் இல்லைனாலும் எப்படியாவது மேனேஜ் பண்ணி ரெடி பண்ணி இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். இப்போ காஷ்மீருக்கு ட்ராவலுக்கு நம்ம எவ்வளோ நாள் செலவு பண்ணலாம். நான் மனது நிம்மதி கிடைக்கும், அவ்வளோ பீஸ்ஃபுல் கிடைக்கும் நம்மளுக்கு. மாப்பிள்ளை ஒரு மாதிரி இக்கட்டாலும் சூழ்நிலை போய் இறங்குறான். நம்மளுக்கு கவுக்காமல் இருந்தால் சரி. ஆனால் மாப்பிள்ளை கொஞ்சம் ரொம்ப ஸ்லோ. நம்ம ஆட்கள்லாம் கீழே இறங்கி போயிட்டாங்க. நம்ம ஆள் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கான். அதனால் சரி விடு, நீயும் நம்ம ஒரு மனசு ஜென்மம் தானே, அதனால் அதை துன்படுத்தலை. இப்போ எவ்வளோ ஸ்லோவாக போறியோ அப்படியே போ அப்படின்னு அப்படியே தட்டி கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கேன். இங்கே இருக்கிறது தான் வந்து ப்ரைவேட் வில்லா, ஃபுல்லாக ப்ரைவேட் வில்லா. இங்கெல்லாம் ஸ்டே பண்ணுறதுக்கு அருமையாக இருக்கும். இப்போ டேக்கே 15 to 20 10,000 வரைக்கும் பெர் டே ரெண்ட்டு. அப்படி இருக்கு இந்த இடம் ப்ரைவேட் வில்லாலாம். இங்கே வந்து தங்கணும்னு வச்சுக்கோங்களேன், லைஃப்லேயே ஒர்த்தாக இருக்கும். ஹனிமூன்லாம் வரீங்கன்னா இந்த மாதிரி வந்து தங்க, இந்த மாதிரி ரெசார்ட்டில் வில்லால ரியலி வெரி மெமரபுள்.